ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, என்னாச்சு உனக்கு? மெதுவா மெதுவா. என்னமாச்சு உனக்கு? என்னமாச்சு உனக்கு? ஏன் அப்படி பாக்குற? அட கொலைகார பாவி, ஒரு பாவம் அறியாத அந்த அப்பாவி பொண்ணு அநியாயமா கொலை செஞ்சிட்டீங்க. நீ நல்லா இருப்பியா? கொலையா? யாரு? இல்லையே, அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. ஏன் போய் சொல்றேன்? கற்பகம் கச்சேரி முடிச்சிட்டு வரும்போது வழி மறைச்சு அவளை கொலை செய்யல? அந்த பழி அப்பாவி டிரைவர் மேல போட்டு அவனை தூக்கு மேடைக்கு அனுப்பல? சட்டத்தையும் மனுஷன் நீ ஏமாத்தலாம், தெய்வத்தையும் தர்மத்தையும் உன்னால ஏமாத்த முடியாது. முடியாது. என்னடா எல்லாத்தையும் பார்த்த மாதிரி சொல்றா? எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்னடா நெருப்பு, 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 குங்குமம். ஒரு பத்தினி பெண்ணோட நெத்தில இருக்கிற குங்குமம் நெருப்புக்கு சமானம். தவறு செஞ்சவன் தாலி கட்டினவனாவே இருந்தாலும் அவனை அது விட்டு வைக்காது, சுட்டு எரிச்சிடும். சாப்பிட போலாம், சாப்பிட போலாம். பலகாரம் தான், பாஷாணம் இல்ல. எனக்கு பசிக்கல. பாவம் பண்ணவங்களுக்கு தான் வேலைக்கு பசிக்காதுன்னு சொல்லுவாங்க. நீங்க தான் நிறைய புண்ணியம் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு பசிக்கணுமே. பசிக்குது, பசிக்குது. அப்ப சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. ஒரே குழப்பமா இருக்கு. இது ஆரம்பம் தான். என்ன பேரு? புழுக்கமா இருக்கா? விசிறி விடுறேன். புயல் வெளியே இல்ல, மனசுக்குள்ள.
தொடாத. ஆச்சரியமா இருக்கே, ஒரு காலத்துல தொடாதே தொடாதேன்னு கதர்னா உங்களை விட்டு வைக்காத நீங்களே இப்படி பேசுறீங்க. அது வந்து அது மருவத்தூராளை பத்தி உங்களுக்கு தெரியாது. தப்பு செஞ்சவங்கள அவ உடனே தண்டிக்கிறது இல்ல, திருந்தறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பா. அப்படியும் திருந்தலைன்னா கையில சூலத்தை எடுப்பா. இதையே என்கிட்ட சொல்ற? நோயாளி கிட்ட தானே மருந்த பத்தி சொல்லணும். உண்மையாவா? என்னங்க இது சிந்து பாட்டு கதையில வர மாதிரி சீப்பும்பா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியலையே. அதானே உங்க சம்சாரம் நீங்க கொலை பண்ணத கண்ணால பார்த்தா மாதிரி புட்டு புட்டு வைக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இது புராண காலம் இல்லங்க, ராக்கெட் காலம். ஒண்ணு இல்லைங்க, நேத்து நீங்க 3D படம் குட்டி சாத்தான் பாத்தீங்கல்ல, அதுல வந்த கோளாறு தான். சரியா சொன்னையா, குருவுக்கு எப்ப பார்த்தாலும் மனப்பிராந்தி. சிச்சே, பிராந்தியம் இல்ல விஸ்கியும் இல்ல. உண்மைதான். வேணா உன் தலையில அடிச்சு சத்தியம் மட்டுமா? நீங்க எது பண்ணாலும் இவன் தலையில் தானா? இந்த மாதிரி மிரக்கல் அமெரிக்கால நடந்துச்சுன்னா 4 விஞ்ஞானிகளை கூப்பிட்டு கமிட்டி போட்டு ரிசர்ச் பண்ணி 6 மாசத்துக்கு அப்புறம் இதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி ஆளுக்கு $1,00,000 வாங்கிட்டு போயிருப்பான். இதே சம்பவம் லோக்கல் நடந்துச்சுன்னா பூசாரிய கூப்பிட்டு 90 வந்துருச்சு வேப்பலையால 4 அடி அடிச்சு பூசாரியில 5 பத்த கொடுத்து நிச்சிருப்பாங்க. இது அமெரிக்காவிலையும் நடக்கல, கொட்டாம்பட்டியிலையும் நடக்கல, என் வீட்டுல நடந்திருக்கு. நான் கற்பகத்தை கொலை பண்ண விஷயம் என் பொண்டாட்டிக்கு கடவுள் சக்தியால தெரிஞ்சுதா மனுஷ சாட்சியால தெரிஞ்சுதாங்கிறத பத்தி இப்ப கவலை இல்ல. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரியக்கூடாதுங்கிறதான் கவலை. அதுக்கு ஒரு முடிவுக்கு வந்தாகணும். வேலாய் விபலாய் லங்கா விலங்கு பவனி சேவியாய். பயப்படாதையா, நீதான் எங்களுக்கு நல்ல வழி காட்டணும்னு கடவுளை சிங்கள மொழியில கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நானும் ஒரு யோசனை பண்றேன். என்ன வந்துருச்சா? வந்துருச்சு தும்மலு. ரொம்ப முக்கியம். அடிக்காதீங்க, ஒரு யோசனை சொல்றேன், கதை கொடுங்க. ஐயோ கிட்ட போகாதீங்க, கீழே விட நினைச்சு காதை கடிச்சிடுவான். சும்மா ஐயா, இது ஆடி மாசம் தானே? ஆமா. உங்க சம்சாரம் வருஷம் அம்மனுக்கு கஞ்சி படைச்சு முதல்ல தான் குடிச்சு அப்புறம் ஊர் ஜனங்களுக்கு எல்லாம் ஊத்துவாங்கன்னு சொன்னீங்கல்ல? ஆமா, வர செவ்வாய்க்கிழமை தான் அந்த விசேஷம். அப்படின்னா உங்க பிரச்சனைக்கு வர செவ்வாய்க்கிழமை முடிவு கிடைச்சிட்டும். கொதிச்ச கஞ்சி இறக்கலாம்னு பார்த்தா இவங்க அங்க போயிட்டானுங்க. முனியா, இது பயங்கரமான விஷயம். இத கஞ்சில கலந்துட்டீங்க, குடிக்கிறவங்க அத்தனை பேருக்கும். ஏப்பா முனிரத்னம், எல்லாரும் எங்க போயிட்டீங்க? கஞ்சி காய்ச்சி எவ்வளவு வேலை ஆச்சு? ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சி இறக்கம் வாங்கய்யா. புரியா? அம்மா, கஞ்சி ஊத்த ஆரம்பிக்கலாமா? கொஞ்சம் இருங்க, ஒரு தப்பு நடந்து போச்சு. வேப்பில காரிக்கு படிக்கிற கஞ்சியில வேப்பில போடுறது சம்பிரதாயம் ஆச்சே, மறந்துட்டீங்களா? ஆமாம்மா. அம்மா, வேப்பில அதிகமா போட்டீங்களே, கஞ்சி கசக்காது? இது கசக்கிற இலை தான், ஆனா அதுவே இப்ப கசப்பை எடுக்கிற இலை. அம்மா, வேப்பில ஒரே நீல நிறம் ஆயிடுச்சுமா. கசப்பை எடுத்துருச்சு, நீங்க கஞ்சி ஊத்துங்க. தேவாமிர்தமா இருக்கு. ஆத்தாளுக்கு படைச்சது ஆலகால விஷமா இருந்தா கூட அமுதம் ஆயிடுமே. எல்லாருக்கும் ஊத்துங்க. வாங்க வாங்க ஐயா. என்னடா இது? கஞ்சி ஊத்த ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆச்சு, ஒண்ணும் ஆகலையே. அந்த விஷயம் என்னாச்சு? பாம்பு 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 பாம்பு. பாம்பு பாம்பு
பாம்பு என்னங்க என்னாச்சு? பாம்பு 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 அதோ பாம்பு பாம்பு. அதை கொடுங்க எப்படி? பாம்பை பார்த்து பயப்படவும் வேண்டாம், அதை அடிக்கவும் வேண்டாம். அது நல்ல பாம்பு. நல்ல பாம்பா? பல்லு நிறைய விஷத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. பாம்புக்கு பல்லுல தான் விஷம்னு எல்லாருக்கும் தெரியும். மனுஷங்க எங்க விஷத்தை மறைச்சு வைக்கிறாங்க, எதுல கலப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அது தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு, நீ தத்துவம் பேசிட்டு இருக்க. நாகம்மா தப்பு பண்ணவங்களதான் தண்டிக்கும். நீங்க என்ன விஷயம் பண்ணீங்க? அதெல்லாம் இல்ல. இந்த மாதிரி ஆபத்தான சூழ்நிலையில அம்மான்னு சொல்லி அவ பாதத்துல சரணடைஞ்சிட்டா வந்த ஆபத்து விலகி போயிடுங்க. இப்ப பாருங்க, அம்மா நாகேஸ்வரி, என் புருஷன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு பண்ணிருந்தா அவரை மன்னிச்சிருமா.